நான் மல்லி பூ மேடியாடா அட பாவி நான் துப்ப பூ மேடியாடா நீ மிருதங்காராண்ட போடியம்மா அட அறிவி அடா இங்க வாடா இங்க வாடா நான் வாழ பூ மேடியாடா நீ வாழ போடியம்மா நான் கணக்காபுரோ மேடியாடா நீ கண்ட பசங்களே பாத்தியம்மா அவ கண்டவன்றா உள்ள கறந்து ஆட்டுக்காரன போயிடுறான் அவனுக்கு கூப்பிடு அவனே எங்க வாடா வாடியா வாடா வா வாடி வாடா யார் கூப்பிட்டது எப்படியா கூப்பிட்டா மேல அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டுமா நல்லா இருக்கீங்களா ஏதோ பாட்டு பாடத்துல ஏதோ சொன்னீங்களே வண்ணப்பூ மாரி பெட்டிக்காரு மிருதக்காரு பெட்டிக்கார் உனக்கு யாரு எங்க அந்த சரியான ஷாட் எடுத்தீங்களா நீங்க பெட்டிக்கார் யார் சொல்லுது இதே குரல் உள்ள அலன் கட்டுக்கிறேன் நானு உள்ள உட்கார்ந்துனே அது யார் பேர் நாங்க யார் பாடுறா உன் வாயில பீ வந்து உள்ள வந்து கொடுத்தா நான் எங்கடா குரல் கொடுத்தா இதே குரலடா இதே குரலா உன்ன யாரு இவங்க கோனி அம்மா மகாராணி அம்மா என்னவோ அர்த்த விட்டு கோய் தூள்ற மாதிரி சொல்றா உண்மையாவே சொல்றேன் என்ன தனியா எப்படியா மட்டும் இந்த ஊர்ல நினைச்சுக்க இந்த ஊர் ஆம்பளை பசங்க எல்லாரும் கேட்டு அப்படி சொல்லாத நீங்க வாடியே இப்பதான் லவ் பண்ணி சத்தியாவே ஒரு தரம் ஆனா சத்தியா லவ் பண்ணாத அவன் வேற என்ன லவ் பண்ணுகிறானா அந்த பொண்ணு விட்டு நம்ம பேர் இல்ல பேர் மாமா பேர் வெட்டி அனீஸ் மாமா வெட்டியா என்ன வெரைட்டி ஓகே ஓகே அத்தை சொல்லுது ஏடி மோகனா நீ நடந்து போனா எல்லாம் கவரிங்ல போட்டுக்கிறீங்க உனக்கு சொன்னா வீடு வசதிக்கு தான் நாட்டு மக்கள் தான் நினைக்கிறாங்க உங்க மைத்துன பார்த்தா உனக்கு கற்பழிக்கிறான் உன் நாத்த அடிக்க வரான்னு அத்தை சொல்றாங்க என்ன பார்த்து மோகனா புளியா மரத்துல பொங்கி சாப்பிடுறியா ஆலமரத்துல ஆகித வேணா பார்த்து கேக்குறாங்க அவங்க யாரு நல்லா இருக்காது என் வீட்டுல நடக்கும் வீட்டுல என்ன போவாத நீ போனா உன்னை தொங்க விட்டுருவாங்க அதான் சொல்றேன் போவாத அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் மகாராணி அவளுக்கு சூத்து இருக்குதா அறிவு எனக்கு நாட்டை எழுதி கொடு சொல்றா நாட்டை எழுதி கொடுமா ஒரு 3 சென்ட் போதுமா வேணாம் நாட்டை எழுதி தரணும் சத்தியாவும் சேர்த்து எழுதி தரணும் எழுதி கொடுக்க முடியாது நாடே நமக்கு வண்டி பேர் எங்கோனாலும் வரும் இப்போது என்ன செய்ய வேண்டும் என் பேர்ல இருந்தா என்ன அவ பேர்ல இருந்தா என்ன ஏற்பாடு செய்ய போயிருந்தா ரெண்டு கிலோமீட்டர் தான் இது போன அம்மா குத்திக்கினேன் சாப்பா குத்தவங்க பெரிய கோபுர சீல் ஒன்று போன இன்னாயா புரியாத பேசுறீங்க அது குத்தி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம் எத்தா
நான் கருப்பா தாங்கிறேன். என்ன விஷயம்? வெள்ளக்காரப்பா. மரியாதை கூப்பிடு. சரி சரி வணக்கம். ஐயா என்ன நல்லா இருக்கிறீங்களா? பார்த்தா தெரியல எப்படி இருக்கிறேன்? ஆமாப்பா கட்டி அடிச்சு லோல் போட்டு சரி அதை விடு. நீ பேனா எத்தாண்டா? என்ன கேட்டா? பேனா எத்தாண்டியா? வேணா நான் எத்தனை வரது கிடையாது. அங்கே விட்டு வந்துருக்கு. அங்கே நீ இன்னும் இந்த என்ன பேனா எத்தாண்டியா? நீ பேனா எத்தனை வருவியா? என்ன திரும்பி என்னப்பா கேள்வி கேட்கிறாரு அப்படியா? நீ என்ன கேட்ட? நாட்டுக்கு போல வெளிநாட்டுக்கு வணங்கன்னு சொன்னேன். ஏய் நல்லா இருக்கிறேன்னு கேட்டேன். மரியாதை தப்பு தப்பு பேசுறேன். கிடையாது. இப்படி குறையிட்டு பேனா எத்தாண்டியா? நம்பர் ஏய் நான் சத்தியமா நான் எல்லாரும் பண்ணி நின்ன கட்டியாரியா? குற தண்டாடி இப்படி குற பேனா குற என்ன எனக்கு குழப்பிக்கிறீங்க? நீ என்ன கேட்டீங்கடா? தலையை தடி இல்லையா? பேனா எத்தாண்டியா? ஏய் நான் எத்தார மாட்டேன் நீ கட்டியாரியான்னு கேக்குறேன். என்னங்க எனக்கு குழப்பறீங்களா? ஏய் பாப்பா சொல்லுப்பா. சரி பேனா நீ கட்டிட்டு வந்துருவ பழக்குது. ஏன்? உனக்குதான் தெரியும். அது இல்லையா? என்ன? பேனா எத்தாண்டியா? பேனா நான் எத்தனை வரது கிடையாது. ஏய் பேனா எத்தனை வர பழகுது. அதான் உன் வீட்டு பக்கம் வந்தா ஒரே ஒரு நாத்து அடிக்குதுடா. எத்த சொல்லிக்கிறீங்க? தெளிவா கேளு. என்னடா போய் கேட்டா? டேய் அது எவ்வளவு கொடுப்பாங்க எத்தாண்டியாடா? அப்புறம் ஏய் மடையா நீ போலனா கூட அவன் போடுவான் பொழுது கரமா ஐயா எழுதுகோல் எழுதுகோல். அது தெளிவா காகத்துல சொல்லிட்டே வந்தா. சொல்லிட்டே நேத்தா இருக்காங்க அங்க தெரியும். ஏய் கண்கள் ஒன்றாக கலந்தது இந்த தம் பாத்து கொண்டு நீ குடுக்குறியா ஆமாடா. அடுத்த வேலை பார்த்து நடக்கிறப்ப ஏய் என் மனைவி எப்படியா வந்தவா? குடும்ப குத்து வேலைக்கு நாடு எழுதி கொடுங்க. எத்தனை பேர் குத்துனானோ என்ன தர? குத்துற வேலைக்காம குத்துற வேலை அம்மா குத்து வேலைக்கு குடும்ப குத்து வேலைக்குடா. அந்த வாய்மா இருக்கு அதுவா? நான் குத்துற வேலைக்கான்னு பார்த்தேன். டேபிள் ஓனர் எனக்கு போ நீ தான் குடிக்கணும். நான் கூட என்னமா? நாட்டுக்கு மகாராணிடா. ஏய் சத்த நேரம் குனி. செத்தா குடி மாட்டாங்க. பாட்டிட்டு தான் போவாங்க. சரி கொஞ்ச நேரம் குனி. கொஞ்ச நேரமா? சரிடா. குஞ்சா போயிட்டு போற. சரி. இல்ல போக போறேன் நான் என்ன பண்ண போறேன்? ஏன் இந்த பக்கம் இந்த பக்கம் ஏன் கை வர பீரியட்ல வர முடியும். இப்ப நேரம் சோன கைசிக்காரன் பாக்குறேன் விட மாட்டேன். சரி அப்படியே அப்பா மாமா உட்காந்துக்கிறாரு பேரு மாமா மாமி உட்காந்துக்கிறாரு சோன கைசின்னு கிளம்ப போறேன். ஏய் கிட்ட விட்டு போற. நீடா கூட பார்த்தா அண்ணனடா. டேய் யாரா அப்ப நல்லா கேக் பண்ணா அசிங்கமா உன்னை. ஐயா வேணால மை இல்ல பிள்ளையார் சூத்து ஏய் பிள்ளையார் சொல்லிடாது. பிள்ளையார் புலி. உள்ள சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒன்று சூத்து போட்டேன். பிள்ளையார் சூத்து மேற்கொண்டு இந்த சோழ நாட்டில் உள்ள சோய நாட்டில் உள்ள நாடு நகரம் நாடு நகரம் உப்பு தட்டி வரவோடு ஈ எறும்புலா அதுதாங்க நம்ம நாள் தனக்குது. ஈ எறும்பு உள்பட பொன் பொருள் ஆவணம் பொன் பொருள் போச்சு. மயில்ல குறடே குத்துறடா பே நினைச்சுமா நான் கொஞ்சம் நம்ம போய் மாத்தான கடை எதிர்பார்த்த உம்மானுக்காக பாரு. ஆமா அவனை நம்பலாம். சிரிக்கிறான் பாரு இந்த பச்சை சிரிப்பு. ஆமா அவனை நம்ப கூடாது. சரி என்னவா வில்லங்க வச்சுக்கிறாரு. கால் ஏய் ஏதாவது செய்டா. என்ன செய்யுது? எங்கடா? சரிச்சா கட்ட. ஐயோ தோப்பு தோப்பு கொட்டி போச்சு. கொட்டி தோப்பு தோப்பு. நான் ஏமா புள்ளி சரியா போறது இல்ல. அது எழுதி எழுதி முண்டு ஆயிடுறாங்க. சரி சரி வாமா. ஓடுமா ஓடுமா. நல்லா இருக்காது குத்துறாடுங்கடா. வாயாடே அம்மா இவனுக்கு கூட தண்ணி பிடிக்க போன தலையில தண்ணி போட்டு சாவடிச்சிருவாங்க போல. சக்காத்துங்க உட்காந்துருவாங்க. கீழே அம்மா அம்மா துணி தைக்க போற ஆத்தாடு முக்கி காலி பண்ணுவாங்க போல. அடி
இருக்கிறா பாரு நல்ல அக்காளுக்கு அப்படி ஏய் நீ முதல்ல தான் வாங்கிமா போனே யாரு ஏய் அவரோட உட்பட அது இருக்காரு எங்க மாமா மாமா பாத்துக்கிறேன் ஓட்டம் சீரியஸ் செட் சோழ நாட்டுக்கு என் நாட்டுல இருக்குதுடா ஏதுடா எப்பா ரேடியோ செட்டுக்காரி எவ்வளவு பணம்னே தெரியாது சொல்ற மாதிரியா மொத்தத்துக்கு எழுதி எடுத்துமோனா சரி எழுதிட்டியா எழுதிட்டேன் டேய் பின்னாடி இருக்கும் குரு நாடக மன்றம் இதுவா ஆ இப்பதான் அப்பங்கார காலம் ஆயிட்டு கொஞ்சம் புண்ணுக்கு வரேன் ஏய் பாருங்க 4 நாளைக்கு இப்படி அப்படி கேட்டீங்க மை கூட ஈர்த்து தெரியல நாங்க ஈர்த்து கத்து கொடுத்தா ஒரு கம்பெனி போய் கட்டி கொடுத்தீங்கன்னா ஏய் கட்டுங்க என் நாட்டுல இருக்குதுடா ஏதுடா ஆமா வரும் போதும் பூரா கம்பெனி கட்டி போட்டு கம்பெனி கட்டி ஓடல எங்கடா ஓடும் பாய் ஓட்ட விடு ஏய் இது இருக்கும் பெட்டி யார்மானி பெட்டி ஏன் என்ன ஏன்டா ஏய் ஒன்று படி டேய் என் நாட்டுல இருக்குதுடா ஏதுடா அவரு கஷ்டம் ஓ என் நாட்டுல இருக்குதுடா ஏதுடா அது என்ன நீ நாட்டு இருக்க முடியாது ஏய் ஏது அந்த குட்டி சரியா இந்த வேற அது கட்டி தும்புடா அப்படிலாம் சொல்லாதீங்க ஆமா இப்படிக்கு ஏய் எனக்கு இன்னொன்னு விட்டியா அர்த்தம் வந்துடலாம் அது இருக்கு ஏய் எனக்கு தான் மாங்காய் சாப்பிடணும் எழுதிட்டா இப்படிக்கு இப்படி மாமா அனைத்தும் என் மனைவி என் மனைவி டேய் என் மனைவி டேய் டேய் சரி இதுடா என் மனைவி மோகனாவுக்கு ஏய் நல்ல பொண்ணு சொல்லு அதுக்கு முன்ன எழுதிட்டியா எழுதிட்டா இப்படிக்கு டப்பாங் டப்பாங் தலையேத்த மாதிரி நிமிந்துக்கலாம் நீ இப்படிக்கு சோழ நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஞானசேகர் மன்னன் இன்னும் எல்லாம் இருக்க போகிறதுக்குறாதா போய் மாங்காய் தர ரெண்டு எடுத்து போய் அம்மா அடிமையில் வைக்கணும் சரியா நான் எப்பயும் பார்த்துட்டேன் மோகனா கோபால பீசிருவா மோகனாங்கடா தேவசில் அஞ்சு பைசா சோழியா அவளை வச்சு எப்படி குடும்பத்துக்கு அவர் வச்சுக்கோ அவன் ஆரம்பத்துல மாயே மூட மாட்டான் அவன் எப்படிதான் குடும்பம் தெரியல சாமி சொல்லு 2 நாள் லீவ் போட்டு வீட்டுக்கு நான் கறிக்கல் சாக்கி போறேன் ஏய் மோகனா நோ 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 கேட்ட நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடுதானே உனக்கு எழுதி கொடுத்துட்டேன் பிறகு என்ன இந்த மாட்டி போனா எனக்கு பாக்குறது ஜமா இருக்க மாட்டான் உன்ன மேல ஆளு என்ன இட்டுமா கூடுவான் இல்ல நீ மாட்டிக்கிடியம்மா தாலி முன்னாத்துல கைட்டு போட்ட போறியா இது வரைக்கும் அம்மா அவளை பத்தினி ஆமா சரி விடுங்க இரு நம்பர் ஏய் அப்பால தாலி போட பொண்ணுக்கு அப்பா போட்ட இறங்க நான் தான் போடுவேன் மோகனா ஏய் ஒப்பாக்கற அனிசே கணவன் தானே யாருக்கு டேய் எப்பொழுது என்னை பார்த்து நாட்டிற்கு மகாராணி நீ என்னுடைய தம்பி தங்கைக்கு வேலைக்காரி என்றாயோ அப்பொழுது சரி இடத்தை தீட்டி எப்போ உன்னை மடிக்கணுமோ அப்ப மடித்தா பேவர்சி தெமிரு இருக்கும் அவன் எவ்வளவு பேசுறா பாரு டேய் யார பாத்துறா கேப்பேன் கேடு சொல்வதை கேள் நான் கணவன்டி என்ன அடிக்கலாமா ஏய் எதுக்குடா காணவே எதுக்கு என்னுடைய அந்தரக காதல பார்க்க வேண்டும் சத்யா சத்யா ஐயோ என்னுடைய அந்தரங்க காதலி காதலியா உண்மைதான் நான் கட்டிய மனைவி என்னுடைய காதலி பெருவிழா செய்ய வேண்டும் என்று உரைத்தாய் அந்த சமயத்திலே அனைத்து நாட்டு மக்களுக்கு வரி விதிக்க வேண்டும் என்று உரைத்தேன் உன்னுடைய தம்பி என்ன உரைத்தான் என்ன உரைத்தான் செருப்பு நாடா செருப்பு தளபதியாரே அன்றேதான் நான் பேசியதற்கு நான் மன்னிப்பு கேட்டு விட்டேனே மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்கணுமா தளபதியாரே இது என்ன செயல் இது? ஒரு மன்னன் அடிக்கலாமா நாடாள மன்னன் மன்னனா நாடு நகர உப்பு தட்டி வரவோடு ஏற்றி நீலா ஒரு மன்னனா அழைச்சி யானதே